1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தை. தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய் நிற்கும் போது அவன் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் மிகவும் பயந்து கோலியாத்திற்கு பின்னாக முதுகை காட்டி அவர்கள் பின் சென்றார்கள் என்று சொல்லி முந்தின வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சவுல் கூட கோலியாத்திற்கு பெலிஸ்தியர்களுக்கு பயந்து போய் நின்று கொண்டிருந்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் அநேக ராஜ்யங்களை மேற்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அநேக ராஜ்யங்களை கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அநேக ராட்சதர்கள் போன்றதான பல சேனைகளை முறியடிக்க கர்த்தருடைய வல்லம் ஏற்கனவே கிரியை செய்திருக்கிறது. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத் வரும்போது அவர்கள் பயந்து போனார்கள். அவர்களோடு இருக்கிற சேனையை அவர்கள் மறந்து போனார்கள். அதை தான் தாவீது மூலமாக கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை நினைப்பூட்டுகிறார். எதிரியாகிய பெலிஸ்தன் கோலியாத்துக்கும் அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் அவன் சொன்னான், நீயோ எல்லா பட்டயத்தோடும் வருகிற, எல்லா ஈட்டியும் வச்சுட்டு வர்ற, உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் வச்சுட்டு வர்ற, ஆனா நான் அப்படி வரவில்லை. ஆமென். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு துணை நிற்கிற கர்த்தர் அவர் இராணுவங்களின் தேவன், அவர் சேனைகளின் தேவன். இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் 2 பக்கமும் அவர் இராணுவங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு முன் செல்லுகிற ஒரு இராணுவம் இருக்கிறது. உங்களை சூழ்ந்து பாதுகாக்கிற ஒரு தேவதூத இராணுவங்கள் உங்களுக்காக கடந்து செல்லுகிறதா இருக்கிறது. ஒரு தேவதூத சேனை பட்டயங்களை ஏந்தினவர்களாக, கேடகங்களை பிடித்தவர்களாக, இன்னும் எல்லா பாதுகாப்பின் அத்தனை உபகரணங்களையும் அவர்கள் கையேந்தினவர்களாக உங்களுக்கு முன்பாகவும் பின்னாகவும் உங்களை சுற்றிலும் சூழ நின்று உங்களுடைய எதிரியை மேற்கொள்ள உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சேனையை மறந்து போனது போல இன்றைக்கு நீங்களும் மறக்காதிருங்கள். உங்களோடு கூட ஒரு சேனையும் உங்களோடு கூட பரலோக இராணுவமும் துணை நிற்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பெலிஸ்தியன் எம்மாத்திரம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வியாதி எம்மாத்திரம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த போராட்டங்களும், எந்த பலவீனங்களும், எந்த பிரச்சனைகளும் அது எம்மாத்திரம். ஏனென்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பரலோக இராணுவம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய சேனை இருக்கிறது. அவர் இன்றைக்கு உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். அந்த பலத்தோடு கூட இந்த நாளிலே நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொண்டு வருவாராக. ஆமென்.